அன்பார்ந்தவர்களே, ஆஷுராவுடைய நோன்பு வைக்கக்கூடிய காரணம் என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டளையிட்டிருக்கிறார்கள் என்றால் எதற்காக என்று நாம் ஹதீஸ் எடுத்து பார்த்தோம் என்றால் தெரிய வரும். வாருங்கள் பார்ப்போம். சஹீஹ் முஸ்லிம், சஹீஹ் புகாரி என்று சொல்லக்கூடிய இரண்டு நூல்களில் வருகிறது. அன் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா قال قدم المدينة فوجد اليهود صياما يوم عاشوراء. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அறிவிக்கிறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்தார்கள். அந்த இடத்தில் யூதர்களை அவர்கள் கண்டார்கள், பார்த்தார்கள். நோன்பு அவர்கள் பிடித்துக் கொண்டிருந்தார்கள், நோன்பு வைத்திருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்டார்கள், நீங்கள் எதற்காக நோன்பு வைத்திருக்கிறீர்கள் இன்றைய நாள் என்று. யூதர்கள் பதிலளித்தார்கள், இன்றைய நாள் இது ஒரு பெரிய நாளாக இருக்கின்றது. இன்றைய நாள் நோன்பு வைக்கக்கூடிய காரணம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாமும் அவர்களுடைய கூட்டத்தை ஃபிரௌனுடைய அநியாயத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினான். ஃபிரௌனையும் அவனுடைய கூட்டத்தை அல்லாஹ் தஆலா முழுகடித்தான். அதற்காக மூசா அலைஹிஸ்ஸலாம் இந்த நல்ல ஒரு விஷயத்தை கொண்டு அல்லாஹ்வை நன்றி செலுத்துவதற்காக நோன்பு வைத்தார்கள். அதற்காக நாம் நோன்பு வைக்கின்றோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த விஷயத்தில் நோன்பு வைக்கக்கூடிய தகுதியானவர்கள், உரிமையுடையவர்கள் யார் என்றால் உங்களை விட நாங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோன்பு வைத்தார்கள். சஹாபாக்களையும் நோன்பு வைப்பதற்காக கட்டளையிட்டார்கள். இந்த ஹதீஸை கொண்டு அமல் செய்யக்கூடிய மக்களாக ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.